வணக்கம் அன்பர்களே, வாங்க நாம இன்னைக்கு அவியல் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அவியல் செய்வதற்கு தேவையான பொருட்கள் எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் என்னென்ன காய்கறி இருக்கோ அதெல்லாம் எடுத்துக்கோங்க. பரங்கிக்காய் சேர்க்காதீங்க, அதே மாதிரி கத்திரிக்காய் சேர்க்காதீங்க, சுரைக்காய் சேர்க்காதீங்க. மற்றபடி நீங்கள் இருக்கிற காயை வச்சு அவியல் செய்யலாம், ரொம்ப நல்லா இருக்கும். சௌ எல்லாமே சேர்க்கலாம். நான் இன்னைக்கு எடுத்துக்கிறது கேரட், முருங்கைக்காய், சேனக்கிழங்கு, வாழைக்காய், உருளைக்கிழங்கு, அவரைக்காய், கொடமிளகாய், பீன்ஸ். என்கிட்ட இருக்கிற இந்த காயெல்லாம் எடுத்துக்கிறேன். பச்சை பட்டாணி எடுத்துக்கிறதா இருந்தாலும் பச்சை பட்டாணி எடுத்துக்கலாம். இதை நாம் அலம்பிட்டு நறுக்கி வச்சுருக்கேன். இதை நான் மஞ்சப்பொடி சேர்த்து 3/4 வேக்காடு தான் வேக வைக்கணும், அழியக்கூடாது. அதனால் அப்போ தான் இது நல்லா இருக்கும், அழிஞ்சிட்டா நல்லா இருக்காது, குழையக்கூடாது. அதனால் 3/4 பதத்துக்கு வேக வைக்கணும். முடிஞ்சால் எடுத்து நறுக்கி பாருங்கள், உடனே நிறுத்திடுங்க. தண்ணி நிறைய ஊற்றாதீங்க. புதுசாக செய்கிறவங்களா இருந்தால் நீங்கள் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கோங்க, தண்ணியே இருக்காது. நல்லா கெட்டியான பதத்தில் உங்களுக்கு அவியல் கிடைக்கும். அதனால் தெரியாதவங்க குக்கரில் இது எல்லாத்தையும் அலம்பிட்டு மஞ்சப்பொடி சேர்த்து ஒரு ஆவி வேக வச்சு எடுத்துக்கோங்க. விசில் வைக்காதீங்க, இது வெந்துடும். வாங்க பார்க்கலாம். நீங்கள் அவியலை முடிஞ்ச வரைக்கும் தேங்காய் எண்ணெயில் செய்யுங்க, அப்போ தான் ரொம்ப சுவையாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நிறைய பேர் தேங்காய் எண்ணெய்லாம் அவ்வளோவா சேர்க்க மாட்டாங்க, ஆனால் இந்த ஃபுட்டு மூலியமாக நம்ம உடம்புக்கும் தேங்காய் எண்ணெய் போகும். அதனால் தேங்காய் எண்ணெய் நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அதனால் தேங்காய் எண்ணெயே சேருங்க இந்த சமையலுக்கு. நான் இந்த காயெல்லாம் ஒரு பாத்திரத்தில் எடுத்துட்டு 3/4 டம்ளர் தண்ணி சேர்த்து 1 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துப்பேன். வெந்த பிறகு அதில் தண்ணி ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் அதை தனியாக எடுத்துருங்க, வெறும் காயை மட்டும் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா அவியல் தண்ணியாக ஆகிடும், நீத்து போயிடும். அதனால் அதில் அதிகமான தண்ணி இருந்தாலும் நீங்கள் அதை இது பண்ணிடுங்க, ட்ரெயின் பண்ணிவிட்டு வெறும் காயை மட்டும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இது ஒரு டிப்ஸு தான் சொல்கிறேன். பழக்கத்தில் இருக்கவங்க அது தண்ணி அவ்வளோ இருக்காது, தெரியாதவங்களுக்கு தண்ணி அதிகமாக இருந்தால் அதுலேயே இந்த பேஸ்டெல்லாம் கலந்துடாதீங்க. தண்ணி இல்லாமல் வெறும்னே அதை எடுத்து வச்சுக்கோங்க. இதில் நீங்கள் சக்கரவள்ளி கிழங்கு அந்த மாதிரி எந்த காய் உங்ககிட்ட இருக்கோ அதெல்லாம் இது பண்ணிக்கலாம். நீங்கள் அதே பரங்கிக்காய் மட்டும் எல்லோ கலர் பூசணிக்காய் சேர்க்கக்கூடாது, ஏன்னா அது இனிப்பு கொடுத்துரும். அதனால் அது மட்டும் வேண்டாம், மற்ற இதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், காயெல்லாம் கரெக்டாக 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சு. கரெக்டாக 10 நிமிஷம் போதும், சரிங்களா? இந்த 10 நிமிஷத்தில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அந்த 10 நிமிஷத்துக்குள்ளேயே அந்த காய் தட்டெல்லாம் போட்டு மூடி வச்சிங்கன்னா வெந்துடும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் எடுத்து வெஜிடபிள்ஸை நறுக்கி பாருங்கள், வெந்துருச்சான்ட்டு பாருங்கள். இது பாருங்கள், வெந்துருச்சு. அவரைக்காய் வெந்துருச்சு, பீன்ஸ் வெந்துருச்சு, இது பாருங்கள், உருளைக்கிழங்கு எல்லாமே வெந்துருச்சு, வாழைக்காய், முருங்கைக்காய் எல்லாமே வெந்துருச்சு. இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்க, இங்கே இருக்கு பாருங்கள் இந்த வாட்டரை கூட நீங்கள் ரிமூவ் பண்ணிவிடுங்க, இல்லைன்னா தண்ணி ஆகிடும். இல்லைன்னா இதுலேருந்து அப்படியே ட்ரெயின் பண்ணி பேனில் நம்ம மாற்றிக்கலாம். அவியலுக்கு நான் 1/2 முடி தேங்காய் எடுத்துக்கிறேன், அப்புறம் 1 ஸ்பூன் ஜீரகம், 3 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். இது 3த்தையும் ஒன்றா மிக்சியில் சேர்த்து நாம் அரைச்சிக்கலாம். தேங்காய், பச்சை மிளகாய், ஜீரகம் அரைச்சி கொண்டு வந்துட்டேன். இப்படி தான் குறைப்பாக இருக்கணும், ரொம்பவும் இது மைய ஆட்டிடக்கூடாது, சரிங்களா? இந்த மாதிரி கொஞ்சம் திரியாக இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ரொம்ப குழன்னுலாம் ஆக்கிடக்கூடாது. இதை நாம் அப்படியே வெந்த காய்கறியில் கொட்டிடலாம். இப்போ பாருங்கள், நாம் அரைச்சி வச்ச இந்த தேங்காவை இதில் போட்டுடலாம். போட்டுட்டு இதை நல்லா கலரி விட்டுக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நான் 3/4 கப் தயிர் எடுத்திருக்கேன். அந்த தயிரை நான் இதில் சேர்த்துடுறேன். இப்போ பாருங்கள், இதில் தயிரை ஆட் பண்ணிட்டேன். இதை நான் நல்லா கலரி விட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு பேனில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயிலை சூடு பண்ணி இதில் விட்டுடுங்க. அவ்வளோதான், சுவையான அவியல்
ரெடி. இருங்க, உங்களுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, தயிரை விட்டாச்சு. ஒரு 2 நிமிஷம் கழித்து நல்லா கலரி விட்டுட்டு நிறுத்திடணும். தயிரை ஊற்றிட்டு ரொம்ப நேரம் அடுப்பில் இருக்கக்கூடாது, நீர்த்து போயிடும். இப்போ நாம் எண்ணெயை காய்ச்சி இதில் விட்டுடலாம். 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெயை விட்டு இதில் காய்ச்சி விடலாம். இப்போ பாருங்கள், நான் தேங்காய் எண்ணெயை காய்ச்சிட்டு அதில் சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு போட்டு காய்ச்சி கொட்டிட்டேன். அவ்வளோதான், அவியல் ரெடி ஆயிடுச்சு. இதை கலரி விட்டுருங்க. அவியல் ரெடி. இதை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வத்த குழம்புக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.